ஹலோ ஃப்ரெண்ட், மட்டன் கத்திரிக்காய் வத்தல், மட்டன் உப்புக்கான கறி, இதையெல்லாம் சுடு தண்ணியில் ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் 4-5 விசில் வச்சு இறக்கிக்கணும். இங்கே பாருங்கள், இது எப்படி நம்ம கருவாட்டு குழம்புக்கு ரெடி பண்ணுறோமோ அதுமாரி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், வடகம் போட்டு நம்ம தாளித்து, இந்த பாருங்கள் நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு மிளகாத்தூள் கரைச்சி வச்சுருக்கேன். இதையெல்லாம் ஊற்றி நல்லா கொதித்த உடனே அதை எடுத்து ஊற்றி இறக்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கூட நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க இறக்கும்போது, ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய். நான் சொன்னேன் இல்லைங்களா, கத்திரிக்காய் வத்தல் குழம்பு, இந்த பாருங்கள் உப்புக்கான கறி குழம்புன்னு. ஸோ நான் எதை சொல்கிறேன்னா, நம்ம அந்த காரக்குழம்பு 2 வகையாக பிரித்து 2 வானலில் கொதிக்க வச்சு இந்த வத்தலை போட்டு ஒரு காரக்குழம்பு. ஸோ இது மட்டன் வத்தலை போட்டு அதை நல்லா ஒரு 8 விசில் வச்சு இறக்கி கொதிக்கிற காரக்குழம்புல ஊற்றி நம்ம செய்யும்போது ஒரு கருவாட்டு குழம்பு மாதிரி கணக்கு வரும். ஸோ இதை 2த்தையும் நம்ம ஒன்றா சேர்த்தோம்னா எதுவுமே பிடிக்காத போயிடுச்சுன்னா, அதனால் எது நல்லாயிருக்கோ அதை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது நல்லா இருந்தால் இதை மாதிரியும் செஞ்சு பாருங்கள். ஸோ எதுனா யூடியூப்பில் எதோ சொல்கிறாங்க, நம்ம செஞ்சுட்டு பிள்ளைங்க சாப்பிடாம போயிட்டா, கணவர் சாப்பிடாத போயிட்டா கஷ்டமாக இருக்கும். இதை மாதிரி நம்ம வித்தியாசமாக 2 விதமாக நம்ம செஞ்சு காட்டும் போது எது பிடிச்சிருக்கோ, 2ம் பிடிச்சிருந்தாலும் செஞ்சு பாருங்கள், ஒன்றா பிடிச்சிருந்தாலும் ஒன்று ஒன்றா செஞ்சு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.